Bible Story Time for little ones in Christ. ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அன்போடு வரவேற்கிறேன். போன வாரம் நம்ம என்ன கதை பார்த்தோம்? எரிகோ பட்டணத்தை எப்படி பிடித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்ல. முதலாவது யுத்த சன்னத்திற்காரர் போனாங்க. அப்புறம் 7 ஆசாரியர்கள் 7 எக்காலங்களை ஊதி கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் உடன்படிக்கை பெட்டி, அப்புறம் பின்தண்டு போச்சுன்னு பார்த்தோம்ல. யோசுவா கீழ்ப்படிந்தது போல எரிகோ கோட்டை என்ன பண்ணிச்சு? விழுந்தது. சரி, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, யோசுவா என்ன சொல்லியிருந்தாரு? எரிகோ பட்டணத்திலிருந்து நம்ம எந்த ஒரு பொருளையும் என்னக்கூடாது, எடுக்கவே கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதில் ஒருத்தர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? ஒரு பெரிய விலை உயர்ந்த சால்வை, 200 சேக்கல் வெள்ளி, அதுக்கப்புறம் 50 சேக்கல் பொன் பாலத்தை எடுத்து அப்படியே மறைவா யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க கூடாரத்தின் நடுவில் புதைச்சி வச்சுட்டாங்க. இது யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி திருடினாள் நினைச்சிட்டாரு. ஆனால் இதை யார் பார்த்துட்டு இருக்காங்க? ஏசப்பா பார்த்துட்டு இருக்காங்க. சரி, இப்போ என்ன பண்ணோம்னா, ஆயி பட்டணத்தை பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ 2 வேவுக்காரர்களை அனுப்பி அதுக்கு பதிலை கேட்கும்போது, ஆயி பட்டணம் சின்ன பட்டணம் தான், நம்ம ஈஸியாக பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசுவாட்ட வந்து சொன்னோன்னே அவங்க ஒரு சின்ன படையை அங்கே அனுப்புகிறாங்க ஆயி பட்டணத்துக்கு. அவங்க போன உடனே 36 பேரை வெட்டி கொண்டுட்டாங்க. தம்பி தங்கச்சி பாரு, ஒரு சின்ன பட்டணம். யோசுவா அதை சாதாரணமாக பிடிச்சிடலாம்னு நினச்சாரு. ஆனால் அங்கே போனோன்னே எத்தனை பேரை வெட்டி கொண்டுட்டாங்க? 36 பேரை போட்டி கொண்டுட்டாங்க. இது யோசுவாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டம். ஏசப்பா 36 பேரை வெட்டி கொண்டுட்டாங்களே, நான் என்ன பண்ணுறது? இதற்காகவா என்ன நீங்கள் யோர்தானை கடக்க பண்ணி இப்படியெல்லாம் வழி நடத்தி வரீங்க அப்படின்னு சொல்லி தேவனுடைய பாதத்தில் விழுந்து அவன் கண்ணீரோடு ஜெபிக்கும்போது ஏசப்பா சொன்னார், நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன்? அந்த எரிகோ பட்டணத்தில் சாபத்தீடான எந்த பொருளையும் திருடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். உங்களில் ஒருத்தன் அங்கே இந்த சாபத்தீடான பொருளை திருடிட்டு வந்தான்னு சொன்னோன்னே யோசுவாவுக்கு அப்படியே ரொம்ப மனசு கஷ்டம் ஆயிடுச்சு. உடனே யோசுவா ஒரு ஆர்டர் போட்டாரு. 12 கோத்திரத்திலிருந்து 12 தலைவர்களை கூப்பிட்டாரு. 12 பேரும் வாருங்க, 12 கோத்திரத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க பேர்ல சப்தி, அதாவது ஷீட்டு, குலுக்கல் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க இல்ல, அதே மாதிரி ஷீட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி 12 கோத்திர தலைவர்களை அழைத்து அந்த கோத்திரத்தில் உள்ள எல்லார் பேரை போட்டு குலுக்கும் போது அதுல ஆகான் அப்படின்ற பேர் வந்தது. உடனே யோசுவா, ஆகான் யாரு அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு வாருங்க அப்படின்னு சொன்னோன்னே யோசுவாவுக்கு முன்னாடி வந்தோடனே ஆகானுக்கு ஒரு ரொம்ப பயம். என்ன இருந்தாலும் அந்த திருடுனா அப்படியே அந்த மனசாட்சி குத்திட்டே இருக்கும் இல்ல, அப்படியே ஹார்ட் பீட் எப்படி அடிக்கும். தம்பி தங்கச்சி, நீங்க வீட்டுல கூட ஒரு சின்ன பொருளை திருடிட்டு அம்மா அப்பா கேட்டா அப்படியே எப்படி ஹார்ட் அடிக்கும்ல, அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி இல்லம்மா அப்படியெல்லாம் அப்படி பண்ணுவீங்கல்ல, அதே மாதிரி கூட தான் ஆகான் பண்ணியிருப்பான். ஆனாலும் அங்க என்ன நடந்தது தெரியுமா? ஆகானை கூப்பிட்டு நீ என்ன பண்ணுன்னு கேட்டோன்னே ஆகான் அப்படியே சொல்றாரு, நான் ஒரு விலை உயர்ந்த சால்வையும் 200 சேக்கல் வெள்ளியும் 50 சேக்கல் பொன் பாலத்தையும் எடுத்து நான் கூடாரத்தில் ஒழிச்சு வச்சிருங்கன்னு சொன்னோன்னே யோசுவா சொன்னாரு, நீ முதல்ல அதை போய் எடுத்துட்டு வான்னு சொன்னோன்னே ஜனங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஆகார் என்கிற ஒரு இடத்துல போய் அப்படியே அந்த பொன் பாலம், வெள்ளி சேக்கல், அந்த விலை உயர்ந்த சால்வை எல்லாத்தையும் சுட்டரிச்சிட்டு ஆகான அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு பெரிய பெரிய கல்லை தூக்கி போட்டுட்டாங்க. தம்பி தங்கச்சி பாருங்க இல்லையா, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கூட நம்ம அந்த கற்பனையெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லை, பொய் சொல்லாதிருப்பாயாக, திருடாதிருப்பாயாகன்னு கூட படிச்சிருக்கோம் இல்லை. இப்போ ஆகான் திருடுறதுனால பெரிய கற்குவியல் அவனுக்கு மேலே விழுந்துச்சு. அந்த இடத்துக்கு ஆகோர் பள்ளத்தாக்கு அப்படின்னு பேர் வச்சாங்க. தம்பி தங்கச்சி, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம திருடவே கூடாது இல்லையா? நல்ல பிள்ளைங்க தானே, நீங்கள் அப்படி செய்யப்பட்டீங்க, உங்களை பார்த்தாலே தெரியுதுல்ல. சரி தம்பி தங்கச்சி, இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை கற்றுக்கொள்ளலாமா? உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். எண்ணாகமம் 32:23. மீண்டும் ஒரு முறை சொல்லுவோமா தம்பி தங்கச்சி? உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். எண்ணாகமம்
32:23. ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசப்பா, எந்த சூழ்நிலையிலும் ஆகானை போல திருடாமல் உண்மையும் உத்தமமான நல்ல பிள்ளைகளாய் நடக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என்ன குட்டீஸ், மீண்டும் வேறு ஒரு கதையுடன் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். பாய்.